ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் நாவல் இன்வென்ஷன்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் பைக் சீரிஸ் போட போகிறோன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பைக் சீரிஸில் 5 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோட். அண்ட் என்ன பைக்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர். ஸோ அதை பற்றி நான் A to Z டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம். ஸோ என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டரோட பைக்கோட ஒரு ஆடு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஓல்டு வெர்ஷனாக வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆக்சுவலான லுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் இப்படி தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்த பைக்கோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க மட் கார்ட்ஸ்லேருந்து மற்ற எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்துட்டு இருந்த ஸ்ப்ளெண்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்போக் வீல் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். அலாய் வீல் பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போக் வீல் வந்து உங்களுக்கு 10 கிலோ ஒரு 5 கிலோ ஒரு டயர் இருக்குன்னா, அலாய் வீல் வந்து உங்களுக்கு 3 கிலோ தான் ஒரு டயர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முன்னாடி வந்துட்டு இருந்தது கொஞ்சம் கனமான வண்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட கலர் அண்ட் ரியர் ஷாக்கை மாற்றினாங்க. உங்களுக்கு முன்னாடி வந்த வண்டிக்கும் இப்போ காட்டுற ஃபோட்டோவில் இருக்க வண்டிக்கும் தெரியும். இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 97cc இன்ஜின் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. டாப் ஸ்பீட் ஆஃப் 100 கிலோமீட்டர் போகும் இந்த வண்டி ஸ்மூத்தான ரோட்ஸில். ரிஜனான ரோட்ஸில் அப் டு 80-90 கிட்ட உங்களுக்கு கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ஒரு புதுசான லுக்கு. ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் சைலன்சரு அது இதுன்னு மாற்றினாங்க. நடுவில் 125cc எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த அவ்வளோலாம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. இதோட மைலேஜும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பைக் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூட்டர் பைக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பைக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த பைக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் டோம் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டோமை டிசைன் பண்ணதே ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டிசைனிங் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இந்த டிசைனுக்காகவே பல பேர் வாங்கினாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பிளாஸ்டிக் ஃபெண்டர்ஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டியூவல் ட்ரம் பிரேக்ஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் பழைய வெர்ஷன் ஸ்ப்ளெண்டருக்கு அப்புறம் வந்த புது வெர்ஷன் ஸ்ப்ளெண்டர். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலாய் வீல் அண்ட் சைலன்சரில் சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட கார்பரேட்டர் அண்ட் அதர் பார்ட்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ரியர் ஷாக்கோட மாடலும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதர்வைஸ் இந்த வண்டியோட சீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. கண்ணாடிலாம் இன்னும் பார்க்க பெட்டர் லுக்கை தருது இந்த வண்டிக்கு. அண்ட் அதே பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நான் சொன்ன மாதிரி டியூவல் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் வண்டியில் டிஸ்க் பிரேக் இல்லை. இதுக்கப்புறம் இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் நிறைய லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி ஹீரோ ஸ்ப்ளெண்டரும் எப்போது பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இப்போவும் அந்த பைக் அந்த பேர் தான் கூப்பிடுறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஐஸ்மார்ட். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அது குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் 2021 வெர்ஷன். BS6 அப்டேட் படி இந்த வண்டி ரொம்ப ரேராக தான் இருக்குன்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக் அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் இது வாங்குறாங்க. இப்போ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 95,000 ஆகுது உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸ். எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1 lakh கிட்ட வருது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டியூவல் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி அலாய் வீல்ஸ் அண்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான ரியர் ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் ஷாக் பார்த்திங்கன்னா டியூவல் ஷாக் கொடுத்துருக்காங்க ஹைட்ரலிக் டைப்பில். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. மாடிஃபை பண்ணி இப்படி உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பல பேர் மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் டு மாடிஃபைன்றதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பல பேர் வந்து தடியான டயர் போட்டு ரவுண்ட் டோம்லாம் போட்டு மாற்றிடுவாங்க. ஸோ அந்த வண்டியோட ஸ்பீடே 60-70 தான் போகும். அண்ட் இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லுக்கில் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்.